வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலில் அமாவாசை நாளானா ஊஞ்சல் தாலாட்டு நடக்கும்னு தெரியுங்க. அந்த ஊஞ்சலில் கலந்துக்கிட்டால் எனக்கு என்னங்க பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கலந்து பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடம் வந்துங்க சிவனுக்கே சாப விமோசனம் தந்த இடம். மலையனூர் அம்மன் அந்த அம்மா குடிகொண்டிருக்கிற இடம் வந்து சுடுகாடு. அன்னைக்கு அமாவாசை நாளானா அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பவருங்க, அதீத சக்தி, எல்லையில்லா சக்தி அன்னைக்கு கிடைக்கும் அம்மாவுக்கு. அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த அம்மா ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கும். அன்றைக்கி தாலாட்டு பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த அம்மா அதை நிறைவேற்றி வைப்பா. அதுக்கு தான் அன்றைக்கி போய் நம்ம அந்த அம்மாவை வணங்கணுன்றது. அது மற்ற நாட்களில் போனாலும் அந்த அவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. அமாவாசையில் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எந்த சாமியை போய் நெருங்கி பார்க்க முடியலன்னா கூட தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த மண்ணை மிதித்தாலே அதுக்கு மகிமை உண்டுங்க. அன்றைக்கி நீங்கள் வேண்டுற வேண்டுதலுக்கான பலன் உண்டு. ஊஞ்சல் அம்மாவை நீங்கள் வேண்டும் பொழுது அதாவதுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி வேண்டுங்க. கண்டிப்பாக அதை 3 அமாவாசைக்குள்ளே நம்ம போய் எந்த வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமான வேண்டுதலாக இருந்தாலும். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு அமாவாசைக்கு நடந்ததுங்க. இந்த அமாவாசைக்கு வேண்டும்னா 15 நாளில் எனக்கு நடந்தது அந்த விஷயம். அந்த மாதிரி ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க. அவள் வந்துங்க இப்படி தான் அவளோட சக்தின்றதை நீங்கள் கணக்கே போட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட எல்லையில்லா சக்தி கொண்ட ஆங்கார ரூபி அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி. அம்மாவை போய் அந்த அமாவாசை நாளில் வணங்குறதே பெரிய ஸ்பெஷலுங்க. அது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போக முடியலன்னா கூட ஒருத்தவங்களாவது அந்த மலையனூருக்கு போனீங்கன்னா கூட அந்த குங்குமம் விபூதியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த அம்மாட்ட வேண்டி கொண்டு வந்து வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு அந்த அம்மா காவலாக வந்து நின்றுவா. என்ன என்ன விதமான அற்புதங்கள்னாலும் அப்படியே நடக்குங்க. நீங்கள் செஞ்சு